பாரதிய ஜனதா கட்சியும் விஜயும் ஒரு அணியில் நிற்பது சாத்தியம் என்கிறார். தீய சக்தி என்று எதை நீங்கள் சொல்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே. நம்முடைய விஜய்க்கு முன்னால் இருப்பது 2 ஆப்ஷன் தான். ஒன்று சிரஞ்சீவியாக இருப்பதா அல்லது பவன் கல்யாணாக இருப்பதா. சில பேர் 4%, 10%, 8% ஏலம் போடுறாங்க. நான் இப்பொழுதும் சொல்றேன், விஜய்க்கு 20 விழுக்காடுக்கு மேல வாக்கு. பாரதிய ஜனதா கட்சியும் விஜயும் ஒரு அணியில் நிற்பது சாத்தியம் என்கிறார். காரணம் வேறொன்றும் இல்ல. இப்ப நீங்க தேர்தல் 1967 நடந்தது. அண்ணாவோடு ராஜாஜி கூட்டணி வைத்தார். தேர்தல் முடிந்த சில மாதங்களிலேயே திமுகவுக்கு எனக்கும் இருந்த தேன் நிலவு முடிந்து விட்டது. காரணம் அது தேர்தல் கூட்டணி தான். ஸ்ரீராமமூர்த்தி பலமுறை சொல்லி இருக்கிறார், தேர்தல் கூட்டணியை தவிர கொள்கை கூட்டணி இல்லை என்று. விஜய்க்கு கொள்கை எதிரி யார் என்று சொல்கிறாரோ அவரையே சொல்லட்டும், அரசியல் எதிரி யார் என்று சொல்கிறாரோ சொல்லட்டும். நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தானே தவிர நாடாளுமன்ற தேர்தல் இல்ல. சட்டமன்ற தேர்தலில் உங்கள் அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கு தான் நீங்க முனைய வேண்டும். நாளைய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கொள்கை எதிரியை பார்த்து குறிவையுங்க. இன்றைக்கு உங்கள் முன்னால் இருப்பது உங்கள் அரசியல் எதிரி என்று நீங்கள் யாரை பிரகடனப்படுத்துகிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே. தீய சக்தி என்று எதை நீங்கள் சொல்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே. எனவே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான கூட்டணியில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்கிறேன். நான் என்ன சொல்றேன், நம்முடைய விஜய்க்கு முன்னால் இருப்பது 2 ஆப்ஷன் தான். ஒன்று சிரஞ்சீவியாக இருப்பதா அல்லது பவன் கல்யாணாக இருப்பதா. சிரஞ்சீவி தனியாகவே கட்சியை தொடங்கினார். அவர் கட்சியை தொடங்கிய போது ஆந்திராவில் திருப்பதியே குலுங்கியது. திருப்பதியே குலுங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டம். அதை பார்த்து சிரஞ்சீவி நாம் ஆட்சிக்கு வந்துவிடும், அடுத்த NTR நாம் தான் என்று நினைத்தார். ஆனால் பரிதாபகரமான தோல்வியை தான் சிரஞ்சீவி சந்தித்தார். ஆனால் பவன் கல்யாண் அவர் மிகச்சரியாக காயை நகர்த்தினார். சில பேர் 4%, 10%, 8% ஏலம் போடுறாங்க. நான் இப்பொழுதும் சொல்றேன், விஜய்க்கு 20 விழுக்காடுக்கு மேல வாக்கு இருக்கு. பிஹைண்ட் இட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.